பாலனேசு அவரை அள்ளி கொஞ்ச ஆசை. அன்னை மரி அன்பின் மரி குழந்தை இயேசு சிரிக்கிறார். பூமியிலே தேவ ஒளி புதுமைகளாய் நிறைக்கிறார். 10 விரல் அற்புதங்கள் நிகழ்த்துவார். முத்துவிழி பார்வையிலே பாவங்களை துரத்துவார். Happy, happy, happy Christmas to you all. Merry, merry, merry Christmas. I like you all. Happy, happy, happy Christmas to you all. Merry, merry, merry Christmas. I like you all. குழந்தை இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள். மழலை இயேசுவை மகிழ்ந்து பாடுங்கள். ஆசையோடு ஆசை அள்ளி கொஞ்ச ஆசை. பாலனேசு அவரை அள்ளி கொஞ்ச ஆசை. இறையின் குலமே எழுந்து வாவா, நமது இறைவன் பிறந்தார் ஓடி வாவா. இன்று ஆடி பாடு ஆட்டம் போடு, அவரின் வருகை நாளை துதித்து பாடு. உலகின் ஒளியானவர் நமது வழியானவர், மரியின் மகனாக பிறந்தாரே ஹல்லேலூயா. கொடிய பாவங்களை கொள்ளையாகிகளை துரத்தி அடித்திட பிறந்தாரே ஹல்லேலூயா. நன்றாய் கூடிடுவோம், உன்னை மகிழ்ந்திடுவோம், நன்றாய் பாடிடுவோம், நன்றி சொல்லிடுவோம். ஒன்றாய் கூடிடுவோம், ஒன்றாய் மகிழ்ந்திடுவோம், ஒன்றாய் பாடிடுவோம், நன்றி சொல்லிடுவோம். ஆசையொரு ஆசை அள்ளி கொஞ்ச ஆசை. பாலனேசு அவரை அள்ளி கொஞ்ச ஆசை. ஆசையொரு ஆசை அள்ளி கொஞ்ச ஆசை. பாலனேசு அவரை அள்ளி கொஞ்ச ஆசை. அன்னை மரி அன்பின் மரி குழந்தை இயேசு சிரிக்கிறார். பூமியிலே தேவ ஒளி புதுமைகளாய் நிறைக்கிறார். 10 விரல் அற்புதங்கள் நிகழ்த்துவார். முத்துவிழி பார்வையிலே பாவங்களை துரத்துவார். Happy, happy, happy Christmas to you all. Merry, merry, merry Christmas. I like you all. Happy, happy, happy Christmas to you all. Merry, merry, merry Christmas. I like you all. குழந்தை இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள். மழலை இயேசுவை மகிழ்ந்து பாடுங்கள். ஆசையொரு ஆசை அள்ளி கொஞ்ச ஆசை. பாலனேசு அவரை அள்ளி கொஞ்ச ஆசை. என்றென்றும் நமக்காக இன்று மீட்பர் பிறந்துள்ளார். பெண் தெய்வம் மண்மேலே இன்று மனிதனாய் மலர்ந்துள்ளார். என்றென்றும் நமக்காக இன்று மீட்பர் பிறந்துள்ளார். பெண் தெய்வம் மண்மேலே இன்று மனிதனாய் மலர்ந்துள்ளார். தேவனுக்கு மகிமை, மாந்தருக்கு அமைதி, புதியதோர் பாடல் பாடுங்கள். தூதர்களின் பாட்டு, ஆயர்களின் வாழ்த்து, ஆர்ப்பரித்து பீடம் பாருங்கள். என்றென்றும் நமக்காக இன்று மீட்பர் பிறந்துள்ளார். பெண் தெய்வம் மண்மேலே இன்று மனிதனாய் மலர்ந்துள்ளார். ஆண்டவராம் மெசியா நமக்காக பிறந்தார். மாட்சியுடன் அவரை புறையினத்தார் நடுவில் ஆண்டவராம் மெசியா நமக்காக பிறந்தார். மாட்சியுடன் அவரை புறையினத்தார்
பாடல் பாடுங்கள். தூதர்களின் பாட்டு ஆயர்களின் வாழ்த்து ஆர்ப்பரித்து பீடம் வாருங்கள். என்றென்றும் நமக்காக இன்று மீட்பர் பிறந்துள்ளார். தெய்வம் மண்மேலே இன்று மனிதனாய் மலர்ந்துள்ளார். பாடிடும் மாந்தருக்காய் நற்செய்தியாய் உதித்தார். வேதங்கள் களைந்திடவே விழிவெள்ளியாய் முளைத்தார். பாடிடும் மாந்தருக்காய் நற்செய்தியாய் உதித்தார். வேதங்கள் களைந்திடவே விடிவெள்ளியாய் முளைத்தார். மீட்படையும் புது நாளிதுவே, இறைவன் தரும் திருக்கொடை இதுவே. தேவனுக்கு மகிமை, மாந்தருக்கு அமைதி, புதியதொரு பாடல் பாடுங்கள். தூதர்களின் பாட்டு ஆயர்களின் வாழ்த்து ஆர்ப்பரித்து பீடம் வாருங்கள். என்றென்றும் நமக்காக இன்று மீட்பர் பிறந்துள்ளார். பின் தெய்வம் மண்மேலே இன்று மனிதனாய் மலர்ந்துள்ளார். என்றென்றும் நமக்காக இன்று மீட்பர் பிறந்துள்ளார். தெய்வம் மண்மேலே இன்று மனிதனாய் மலர்ந்துள்ளார். தேவனுக்கு மகிமை, மாந்தருக்கு அமைதி, புதியதொரு பாடல் பாடுங்கள். தூதர்களின் பாட்டு ஆயர்களின் வாழ்த்து ஆர்ப்பரித்து பீடம் வாருங்கள். என்றென்றும் நமக்காக இன்று மீட்பர் பிறந்துள்ளார். தெய்வம் மண்மேலே இன்று மனிதனாய் மலர்ந்துள்ளார். முன்னுரை. ஏழை எளியோரின் விடிவெள்ளியாம், மாட்டுக்குடில் மன்னவனாய், மனித குல மீட்பின் ஆதவனாய், இறைமகன் இயேசு கிறிஸ்து அவதரித்த நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் புனித இன்னாசியார் அன்பிய மக்கள் சார்பாக இனிதான வணக்கங்களையும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாவம் என்னும் சேற்றில் வீழ்ந்து கிடந்த நம்மை மீட்டெடுக்க கடவுள் இறைவாக்கினர்களை கொண்டு நம்மை கண்டித்து திருத்தினார். இறுதியில் தம் ஒரே மகனையே இம்மனித குலத்திற்கு அனுப்பினார். இறைமகன் இயேசு மழலையாய் மண்ணில் பிறந்த இந்நாளில் தீமை வென்றடிக்க நன்மை பிறப்படுத்த வெற்றியினால் மீட்பருக்காக அரசர்களும் ஞானியரும் உயர்குலத்தோரும் காத்திருக்க இடையர்கள் கண்டு மகிழ மாட்டுக்குடலை தேடி வந்தார் மீட்பர் இயேசு கிறிஸ்து. இறைமகனின் பிறப்பு எளியோருக்கு ஏற்றத்தின் ஒளியாய் அழிந்தது. அடிமைத்தனத்தில் இருந்தோருக்கு விடுதலை ஒளியாய் அமைந்தது. துயரத்தில் துன்புற்றோருக்கு மகிழ்வின் ஒளியாய் அமைந்தது. தீமையின் இருளை விளக்கிட அருளின் ஒளியாய் அமைந்தது. பாவத்தை ஒளித்திட மீட்பின் ஒளியாக மலர்ந்தது. பகைமையுள்ள இடத்தில் அமைதியின் ஒளியாய் எழுந்தது. அன்று மாட்டுக்குள்ளை தேடி வந்த மன்னவன் இயேசு கிறிஸ்து இன்று நமது மனக்குடிலில் பிறக்க காத்திருக்கின்றார். அதற்கு நாம் எவ்வாறு தயாராக போகின்றோம்? பகைமையை வேறறுப்போம், பிறர் அன்பில் இணைவோம், அமைதியை பரப்புவோம், ஏழை எளியோரின் நலனுக்காக உழைப்போம், மகிழ்வினை விதைப்போம், இறையாட்சியை படைப்போம். இறைமகன் நமது மனக்குடிலிலும் பிறப்பார். அதற்காக வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். இந்த ஒப்பற்ற திருப்பலியை ஆண்டவர் பாதத்திலே கொண்டாட நீங்களும் நாங்களும் தகுதியற்றவர்கள். எனவே இறைப்பாதத்திலே முழுமையான ஒரு தகுதியை பெறும் பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரரே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு தினமும் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கண்களை மூடி நம்முடைய உள்ளத்திலே குழந்தை இயேசு பிறக்க இருக்கிறார். நம்முடைய ஏக்கமெல்லாம் எண்ணமெல்லாம் நிறைவேற்ற வருகிறார். ஏசையா இறைவாக்கு சொன்னவர் நம்மை தேடி வருகிறார், நம்மை நாடி வருகிறார். நம்முடைய உள்ளத்தை தயார் செய்வோம். அந்த ஆண்டவரை வரவேற்க வாரும். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே எழுந்து வாரும். எங்கள் உள்ளத்திலே பிறந்தருளும். உம்முடைய மகிமையும் சமாதானத்தை, நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் நாங்கள் பெற்று வாழ எங்கள் பங்கு மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நீர் அருள் தர வேண்டும், ஆசி தர வேண்டும். உம்முடைய கிருபையை நாங்கள் பெற வேண்டும் என்று கண்களை மூடி ஜெபிப்போம். நம்முடைய உள்ளத்திலே வாரும் ஆண்டவரே என்ற ஜெபத்தை மௌனமாக சொல்லி இந்த ஆண்டவரை வரவேற்பு ஆயத்தம் செய்வோம். வல்லமை உள்ள தெய்வம், இதோ தாவீதின் குலத்திலே தோன்றக்கூடியவர், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று வானகத்துதரால் அறிவிக்கப்பட்டவர் நம்மை தேடி வருகிறார் என்ற உணர்வோடு உள்ளத்திலே வாரும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். இறைவனுக்கு மாட்சிமை உண்டாக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே, வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யார். மகிமைப்படுத்துகின்றோம் யார். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தை நின்று ஜெனித்தவனே. தந்தை நின்று ஜெனித்தவர் நீர், உலகின் பாவம் போக்குபவர் நீர், எம்
கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. கிறிஸ்துவின் மெழுகுதிரி. இறைவனில் அன்பு நிறைந்தவர்களை, காலம் நிறைவுற்ற போது கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு ஆகிய அனைத்தின் சங்கமமும் இறைமகன் இயேசு ஒருவரே. அந்த இயேசுவே விண்ணிலிருந்து நம்மை தேடி வந்த விடியல். நம்மோடு இருக்குமாறு நமக்காக மனிதராக பிறந்திருக்கும் இயேசு நம் வாழ்வில் பேரொளியை வீச செய்திடுவார் என்கின்ற எதிர்நோக்குடன் திருவருகை கால மலர் வளையத்தின் நடுவில் இருக்கும் வெள்ளை மெழுகுதிரியை இப்போது ஏற்றுவோம். காரிருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்ற இறைவாக்கிற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வும் இயேசுவால் பிரகாசம் அடையட்டும். கிறிஸ்துவின் மெழுகுதிரியை அருட்தந்தை சின்னப்பன் அவர்கள் இப்பொழுது ஏற்றுவார்கள். வானத்தூதர்களின் மெழுகுதிரி அன்பு என்னும் திரியை ஏற்ற பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு செல்வராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இடையர்களின் மெழுகுதிரி மகிழ்ச்சி என்ற மெழுகுதிரியை ஏற்ற பங்கு பேரவை செயலாளர் திரு ரெக்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெத்லகேமின் மெழுகுதிரி அமைதி எனும் திரியை ஏற்ற பங்கு பேரவை துணை செயலாளர் திருமதி ஜென்மராக்கினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இறை வாக்கினர்களின் மெழுகுதிரி நம்பிக்கை என்ற திரியை ஏற்ற நிதிக்குழு செயலாளர் திரு ஜான் பிரிட்டோ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. வேண்டுவோமாக. அன்பே உருவான இறைவா, எங்களுக்காக குழந்தையாக பிறந்திருக்கும் மீட்பரின் ஒளியா இந்த புனித இரவை ஒளிரச் செய்கின்றீர். அவர் மனிதராகி எங்களோடு தங்கியிருக்கிறார் என்ற மறையுண்மை எங்களை அகமகிழச் செய்கின்றது. அவருடைய சிறப்புமிக்க பிறப்பால் எங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியும் அமைதியும் உலகெல்லாம் இன்று எல்லாரும் பெற்று மகிழ்வார்களாக. உம்மோடும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 வரையுள்ள இறைவசனங்கள். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, இந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். இவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும்.
அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உலகை மீட்க வந்தவரே யாரீராரோ, கன்னி மரியின் வயிற்றில் உதித்தவரே கண்ணே யாரீரோ. உலகை மீட்க வந்தவரே யாரீராரோ, கன்னிமரியின் வயிற்றில் உதித்தவரே கண்ணே யாரீரோ. ஆரீராரோ ஆரீரரிரரிரோ, அழகு நிலவே அழிய ஒளியே அன்பே யாரீரோ. ஆரீராரோ ஆரீரரிரரிரோ, மரியின் மகனை மழலை அமுதை கண்ணே யாரீரோ. உலகை மீட்க வந்தவரே யாரீராரோ, கன்னி மரியின் வயிற்றில் உதித்தவரே கண்ணே யாரீரோ. கந்தை அணிந்த கதிரவனே ஆரீராரோ கள்ளமில்லா கனியமுதே. ஆரீரரிரோ, புல்லணையில் பூத்தவனே ஆரீராரோ புதுமை செய்யும் புவியரசே. ஆரீரரிரோ, மனித மலர மகிழ்வு நிறைய புனிதம் அடைய புகழ்ச்சி ஓங்க வரங்கள் வழங்க வந்தவனே ஆரீரரிரோ. மனித மலர மகிழ்வு நிறைய புனிதமடைய புகழ்ச்சி ஓங்க வரங்கள் வழங்க வந்தவனே ஆரீரரிரோ. அழகு நிலவே அழிய ஒளியே அன்பே யாரீரோ. மரியின் மகனை மழலை அமுதை கண்ணே யாரீரோ. உலகை மீட்க வந்தவரே யாரீராரோ, கன்னி மரியின் வயிற்றில் உதித்தவரே கண்ணே யாரீரோ. மாசில்லாத மாபரனே ஆரீராரோ மாமரியின் மாணிக்கமே. ஆரீரரிரோ, மாடடையர் மகிழ்பவரே ஆரீராரோ மகிமை நிறை தூயவரே. ஆரீரரிரோ,
நானிலம் போற்ற நன்மை செய்ய பிறந்தவனே ஹரிரோ. தூதர் புகழ இளையர் மகிழ ஞானிகள் வணங்க நானிலம் போற்ற நன்மை செய்ய பிறந்தவனே ஹரிரோ. அழகு நிலவே அழிய ஒளியே அன்பே ஹரிரோ. மரியின் மகனை மழலை அமுதே கண்ணே ஹரிரோ. உலகை மீட்க வந்தவரே ஹரிரோ. கன்னி மரியின் வயிற்றில் உதித்தவரே கண்ணே ஹரிரோ. உலகை மீட்க வந்தவரே ஹரிரோ. கன்னிமரியின் வயிற்றில் உதித்தவரே கண்ணே ஹரிரோ. ஹரிரோ ஹரிரரிரரிரோ. அழகு நிலவே அழிய ஒளியே அன்பே ஹரிரோ. ஹரிரரோ ஹரிரரிரரிரோ. மரியின் மகனை மழலை அமுதே கண்ணே ஹரிரோ. உலகை மீட்க வந்தவரே ஹரிரரோ. கன்னி மரியின் வயிற்றில் உதித்தவரே கண்ணே ஹரிரோ. இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றினையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் குறித்த நாளிதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம், ஆனந்தமுடனே பாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை சொற்றொடர்கள் 1 - 14 வரை. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியோ என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லேஹம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது.
மரியா தாம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளிகள் இடையர்கள் தங்கி இடமெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகி மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி.